வித்த தெரியாதவன் ஆள முடியாது. விவரம் தெரியாதவன் பொழைக்க முடியாது. அப்ப நாம ஒரு விஷயத்த பண்றோம்னா, அந்த விஷயத்துடைய சூட்சுமம் தெரியாம நம்ம பண்றது தவறு. ஏதோ மந்திரம் குடுத்தாங்க, நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வெட்டி பேச்சு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற மாரிலாம் இல்ல. அதனால பயிற்சியில கரெக்ட்டா இருக்கணும். சரியா புரிஞ்சுக்கணும். ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க அன்பழகன். அதனால பயிற்சியில வந்து சரியான தேடுதல் இருக்கணும். நம்ம வந்திருக்கிறவங்க எல்லாருமே தேடுதல் உள்ள நபர்கள். யாரும் ஒண்ணும் சும்மா தேடுதல் இல்லாம யாரும் வர கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்றது? மணியன் ஐயா மட்டும் தான் எந்த ஒரு குருமாரும் சந்திக்காம நேரடியா உள்ள வந்திருக்காரு. மீதி எல்லாருமே லோல் பட்டு, லொல் பட்டு, அசிங்கப்பட்டு, வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டுன்ற மாரி எல்லா பட்டுல வந்து தான் இப்ப இங்க வந்து பட்டுருக்கோம். ஆனா இங்கேயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே வித்தை கத்துக்க நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ஒரு கணக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி சொல்றது? நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த மாரி யாராவது பயிற்சி குடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குடுத்துருக்க வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். குடுத்துருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன மாரி தெளிவா குடுத்துருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன்னா நேத்து தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திரம் சொல்லும் திசையை பற்றி விளக்கங்கள். அவ்வளவுதான். இந்த 4 திசைய நேத்து 2 மணி நேரம் வச்சு அலசி பிச்சு புடுங்கி பேன் பார்த்தாச்சு. இந்த 2 மணி நேரத்த. 4 திசைக்கே இவ்வளவு லட்சணம். இன்னும் ஈசான்யம் இருக்குது, அக்னி இருக்குது, நிருதி இருக்குது, வாயு இருக்குது. இதெல்லாம் வச்சு அலசி ஆராய்ஞ்சோம்னா, நமக்கு இன்னும் 2 மணி நேரம் சுகரா தேவைப்படும். ஸோ அப்ப என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கூர்ந்து கவனிச்சு செயல்பட்டால் கண்டிப்பா நமக்கு பலன் கொடுத்துரும். பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க சித்திங்கிறாங்க. சித்தினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. நேரா போய் உட்காந்து வெறும் ஐயங்கிரி சவு மட்டும் சொல்லிட்டா சித்தி ஆயிடுமா? அந்த விநாயகர் வந்து நம்ம கேள்வி கேட்காதா? அப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஏறக்குறைய 20ஆம் தேதி நம்ம தீட்சை கொடுத்தோம் 22ல. இப்போ நம்ம வந்து நாங்கள் 10/3 9ஆம் தேதி 3ஆம் மாதம் வரையும் கிளாஸ் நடத்த இடையில ஒரு நல்ல நடத்தல. அவ்வளோதான். ஆனால் இன்ன வரையுமே இப்போ தேதி பார்த்தா அதில் ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு முதல் தீட்சை வாங்கினாங்க. இந்த 20 நாளாக நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லிட்டு தான் இருக்கோம், ஏதோ படிச்சு தான் இருக்கோம், ஏதோ புதுசு புதுசாக மண்டையில் தினசு ஏறிட்டே இருக்குது. இது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. எங்க ஒருத்தர் மட்டும் ஆகணும், ஒருத்தர் ஆகணும். அவங்க அனுபவம் இல்லையோ? இந்த 20 நாளா இந்த 20 நாளாவே நம்ம எதுவுமே நம்ம தெரியலன்னு சொல்லல. அது நமக்கு ஏற்கனவே சொன்னதான்னு புரியல. ஆனால் இந்த எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிற விஷயம் தான். ஆனால் தெரியல. தேங்காய் உடைச்சோம். எந்த திசை வைக்கணும்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்னென்ன தெரியல, என்னென்ன தெரிஞ்சு போச்சுன்னா அது ஒரு நாள் நான் கிளாஸ் எடுப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரிய தேடி ஜாலக்காய் எவ்வளோ தூரம் நடத்திருக்காரா அப்பா சாமி அப்படின்னு ஒரு மாதிரி பிரமிக்கிற வகையில் நான் சொல்லுவேன். அதனால் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, சென்சிட்டிவான ஒரு கலை, நுண்ணறிவான ஒரு கலை. இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வித்தை ஆளவே முடியாது. விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கணும், மற்ற தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், மாந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தாந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதே இப்படின்னா இன்னும் தாந்திரிலாம் இருக்குது. அதாவது நம்மளுடைய மூளையை வச்சு, நம்மளுடைய புத்தி திறமையை வச்சு தெய்வத்தை இழுக்கிறது, தெய்வத்தை கட்டுறது, தெய்வத்தை விரட்டுறது, உள்ள இருக்க அமானுஷத்தை விரட்டுறது, அதே அமானுஷத்தை உள்ள கூப்பிடுறது, தாந்திரிகத்திலே இருக்குது. ஆனால் அதுக்கு அடிப்படை பேசிக் இந்த பூஜா விதி. நான் நடத்துறது எல்லாமே பூஜா விதி தான் நடத்திருக்கேன். வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லியிருக்கேன் ஐயா? யாரை சொல்லுங்கள். இது வரையும் அதான் இப்போ 20 நாள் போகுது. அப்போ என்னுடைய டார்கெட் என்னன்னா, நீங்கள் மந்திர படிக்க வந்தீங்க அப்படின்னா எப்படி கூட்டி வச்சு பார்த்தாலும் 3 மாதம் கிளியர் ஆகிடும். 3 மாதத்தில் கற்றுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சா, நான் என்னுடைய எண்ணம் 3 மாதம் கற்றுக் கொடுத்துருவோம். என்னுடைய எண்ணம் 3 மாதத்தில் நான் சொல்லிடுவேன். ஆனால் அந்த 3 மாதம் நான் எந்த வேலையும் எடுக்காமல் இருக்கணும். இப்போயே 20 நாள் ஆச்சு. 30 நாள் 1 மாதம் ஆச்சு. எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு வேலையும் எடுக்கல. நானும் உங்களுக்கு முன்னாடி எழுந்துச்சு, நானும் பூஜை போயிட்டு நானும் மந்திரம் சொல்லிட்டு கரெக்டாக 6 மணி ஆனதுனே ரிட்டன் வந்து உங்களுக்கு நான் பதிவு போட்டு இப்போ நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இப்போ நடந்துகிட்டே பேசுகிறேன். அப்போ நம்ம கொடுக்குற அந்த 3 மாதம் தான் உங்களுக்குள்ள வேலிடிட்டி. அந்த 3 மாதத்துக்குள்ள காலம் கடக்காமல் நேரமாக எழுந்துச்சு பூஜை பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி புரியலனா கேள்வி அதாவது சந்தேகங்கள் தான் சந்தேகங்களை கேட்டு அதனுடைய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கணும். இந்த 3 மாதம் வரைக்கும் தான் நமக்கு உண்டான காலக்கெடு. அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் கொடுத்துன்னு நினைப்பேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்மாவுக்கு நம்மளோட போதிச்சணும். அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதுவும் நான் கிட்டத்தட்ட நிறையா கிளாஸ் போட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ கிளாஸில் அமைதியாக பொறுமையாக நிதானமாக சொல்கிற வார்த்தைகளை ஒன்று கூர்ந்து கவனித்து அதை முத்தாக நீங்கள் எடுத்துக்கிற இந்த வாய்ப்புகள், இந்த தருணம் இந்த பேச்சில் 2026 2 மாதம் தான் நடக்குது. முதல்ல பேசுவாங்க. சில பேர் கேமரா ஆஃப் பண்ணுவாங்க, பெட்டில் படுத்துவாங்க, கேமரா ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு சமையல் ஆகும் ஆம்பளை போய் வாங்க நடக்குது, தக்கலை நடக்குது, பெட்டில் படுத்து மிச்சத்துங்கிறது அப்படியே ஒன்று கேமரா ஆஃப் பண்ணி கொண்டாடி குடும்பம் குடிச்சு கூட்டி பார்த்துட்டு இருக்குது. இது ஒரு பெருமையாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் பண்ணாங்க. கொண்டாடி குடிச்சு பக்கத்தில் பாருங்க கேமரா ஆன் பண்ணி டட்டா நம்ம ஸ்க்ரீன் வெளியே ஓடும், பிள்ளைங்க ஓடும், பசங்க ஓடுவாங்க. நீ எதுக்கு படிக்கிற? பசங்களை கூப்பிட்டு நீ கூத்தடிக்கிறதுக்கு என்ன வேண்டாம் நீ படிக்கிற? அது என்ன எக்ஸிபிஷனா? நாங்கள் கதையாக சொல்கிறோம். எந்த வேலை கிடந்தாலும் ஐயா சாமி கொஞ்சம் எல்லாம் தள்ளுங்க, ஐயா குழு வந்துடும், லிங்க் வந்துடும், உள்ளே போனோம் படிக்கணும். அவ்வளோதான். தயாராக ப்ரிப்பேராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். அதனால தான் எல்லாத்தையும் கேமரா ஆன் பண்ண சொல்கிறது. அது தீட்சைக்கு முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிங்களோ அவன் என் பையன் கேட்டேன். அவன் சொல்லிட்டு அப்பா இதுமாதிரி பண்ணால் நாங்கள் அவங்க ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணால் திரும்ப உள்ள வர முடியாதுப்பா. அவர் திரும்ப உள்ள வர மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு பிளாக் ஆகிடும், அவங்க வரவே மாட்டாங்க, வர முடியாது. திரும்ப நீங்கள் வேறு லிங்க் போட்டு வேறு கிளாஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கான். இது 2வது சின்ன தைரியம் அந்த தகவலை கேட்டு. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகக்கூடாது, நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் வித்து படிக்கணும், எந்த சூழ்நிலை நான் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ஓகே. இப்போ நமக்கு உண்டான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறையா இருக்குது. மந்திரம் படிக்கிறோம், இன்னும் மந்திரம் படிக்கிற மாதிரினா இல்லைங்க. பிரபஞ்சத்தில் காற்றா நிறையா சுற்றிட்டு இருக்குது. சுற்றிட்டு இருக்கிறது வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். நேற்று இந்த சூரியனை வச்சு கிழக்கு திசைக்கு அப்படி ஒரு கிளாஸ் எடுத்தேன். நேற்று நான் கிளாஸ் எடுக்கும்போது ரோட்டில் நடந்து கிளாஸ் எடுத்தேன். எங்கள் ஏரியாவே எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக திரும்பி பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறான்? ஒன்று வீட்டு வந்து கோவிலன்னு கத்துவான், அழுலு அந்த மாதிரி காலேஜ் கத்துவான். ஒன்று எடுத்து எங்கே ரயில்வே போகணும், இங்கே கையில் பிடிச்சி நடந்தே உட்காரான். பசங்க வீடு விளையாடணும், நான் இங்கே நடந்து வந்தால் இங்கே அந்த கட்டணும், அங்கே போய் நான் கட்டணும். கசை ஒரு கடத்த வேலையில் போயிட்டாங்க. என் வீடு சென்டர் பேசுங்க, ஸ்ட்ரீட்டில் கார்னர் பீஸில் இருக்குது. இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம நடத்துகிற பாடம் விட்டு தான் திரும்ப பிடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ நீங்கள் குறும்பு கவனிக்கணும். அது மாதிரி இருக்க விஷயங்கள். சீனிவாசையா நேற்று எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்களா? இத்தனை நாள் மந்திரம் சொன்னதுக்கும் மற்ற குருமாருக்கு உள்ள விஷயம் எதாவது பொருந்தாயா?
குரூப்லாம் இருக்குங்க. அதாவது எல்லா குரூப்பான திசையில உட்காந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா உட்காந்து சாமி கும்பிடுறேன் வாங்க படிங்க சொல்லுவாங்க. இது நீங்க எடுக்கிற அதுக்கு வந்து மிக மிக அருமை. நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை பார்த்ததுமே முதல்ல சொல்லிட்டேன். நான் ஒரு வார்த்தை என்ன சொன்னா, முதலும் கடைசியுமா குருவானவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவு எல்லா விஷயமும் இருக்கு. நாங்க தேவை நீங்க நிறையவே தேடிருக்கீங்க. அது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. நல்லபடியா செய்யுங்க. அப்படி ஒத்து பத்திர இருக்காங்க. அதுல நீங்க வந்து அது போடக்கூடாது. நீங்க அதாவது நொண்டி மாட்டியும் அப்படியே கொஞ்சம் அதை அப்படியே பாதிப்பா போவாங்க வேண்டியில. அதான் விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆமா இதெல்லாம் தான் உங்க மனசு ஓடிக்கும். இல்ல அது நீங்க பேசுறதே வந்து நம்ம பூஜைக்கு வரப்போதே நீங்க உங்களை நான் எதிர்பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து முதல்ல ரச்சனை கொடுத்தீங்க. உங்ககிட்ட அப்படி விதமான விஷயம் இருக்கு அப்படிங்கிறதால தான் உங்ககிட்ட நான் என்ன பத்தி எதுவுமே தெரியல. நீங்க எப்படி இது மாதிரி செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அப்படின்னு உங்க பூஜை ரூமையை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கீங்க நீங்க எப்படி விளக்காரு அப்படின்னு. அந்த ஜாலகமா உங்களுக்கு வந்து பரிபூர்ண காட்சியத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றது, அந்த அம்மா வந்து உங்களை கட்சி வலிமை இருந்த வழி நடத்துவாங்க. இது போல இன்னும் நிறைய வகுப்பு நடத்துவீங்க, நிறைய மாணவர்கள் உருவாக்குங்கிறது எனக்கு ஒரு நிறைய ஒரு இது இருக்கு. ஆமாங்க. நீங்க நினைக்கிற எல்லாம் வந்து பிரபஞ்சத்துக்கு கூப்பிடாதீங்க. இப்ப நீங்க என்ன நீங்க இப்ப சொல்லுங்க, நேரா ஐயங்களில் இருக்கா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கா, இது ஒழுக்கம் தேவையா, மன நிம்மதி தேவையா, எவ்வளவு தேவைப்படுது பாத்தீங்களா அந்த பயிற்சிக்கு. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயம் சொன்னீங்க, இந்த சித்த பத்தி அதை பத்தி நிறைய சொன்னீங்க. ஆனா நேரடியா கொடுத்து குடிச்ச தன ஒரு பொருளையோ எச்சனை கொடுத்து பண்ணுறதுக்கும் இங்க இருந்து போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. ஆமாங்க. ஒரு கோயில இருந்தாலும் ஒரு கையில இருந்தாலும் மட்டும் தான் காஜா உட்காந்து கோயில முதல்ல ரெண்டு குச்சி வச்சு கையில பண்ணணும். அது ஒரு கடைக்கு ஒரு தொழில பண்ண முதல்ல பேருக்கு தான் சொல்லுவாங்க. அந்த பேருக்கு வந்து அது ஒரு பேஸ்ல இருந்து வர விஷயம். அதனால அதுக்கு நம்ம வந்து எனக்கு தெரியும் எதை உடனே தெரியும். மற்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பெரிய பதில் அதுக்கு நினைக்க ஒரு 3 நாள் அவங்க வகுப்பு எடுத்து சொன்னாங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். இது எவ்வளவு பெரிய கடையில நாள் வந்து சொத்தப்பட்டவன் சொல்லி விடுறாங்கன்னா அது என்ன புக்கு தான் கொடுத்தாங்க. புக்ல என்ன இருக்கும் அவங்க முதல்ல கேட்க நீங்க கேட்டீங்க என்னோட புக்ல நான் புக்கை வச்சு நாக்க வடிக்கிட்டு சொன்னேன் முதல்ல. நிறைய புக் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா நிறைய புக்கு காட்டுங்க பாருங்க. ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் என்ன பண்றது. ஆனா புக்கு வந்து வெளியில பிராக்டிக்கல் இது பிராக்டிக்கலான விஷயம் தான். இது சும்மா புத்தகத்தை படிக்கிற விஷயம் கிடையாது. புத்தகத்தை பார்க்குற விஷயம் மாதிரி இல்ல இல்ல. ஆமா ஆமா அது அப்படியே சொல்லிட்டாங்க. துட்டு காட்டுறத அழிக்காது. குருவாரம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இல்ல சிலர் வந்து அலையாம தெரியாதே வந்து உங்கள்கிட்ட வாய்க்க மாட்டாங்க. அவங்க பிரபஞ்சமும் அவங்களுடைய கர்மாவும் நாங்களாம் 10 பேர் அழைச்சி பணத்தெல்லாம் இறந்து டென்ஷன் ஆகி இல்ல அவன் ஒரு திக்பந்தன் ஒன்று போட்டு கொடுத்தா பாருங்க மக்கா. இப்ப அதை எடுத்து போய் உள்ளே வர முடியுது. ஆமாங்க. நம்ம அது இல்லாம சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அது இருந்தாலும் அப்படியே இருக்கு. அது ஒரு காட்டே சொன்னது தப்பு. அதை நம்ம இல்ல அவன் சொன்ன வார்த்தை நம்பி அதை கோயில் வச்சு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். சாப்பிட்டு பண்ணிட்டு சரி அவங்க அவனை சுற்றி தான் இருந்திருக்காங்க. எல்லாம் அறியாமை தான். நம்ம இப்ப அது சந்தேகப்படல. நம்ம கூட கூட நான் பண்ணல. நம்ம ஒரு கணிச்சு அது ஏன்னா வாழ்க்கைதால நான் இருக்கு. அதனால தான் கிட்ட திரும்ப போட்டுருக்காங்க. கணிச்சு இதை நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒத்துட்டு வருமா அப்படின்னு அது ஒன்று வந்து ரெடிமேட் ஆகிடும். ஒன்று வந்து அந்த ஒன்று தான் போட்டு சரி விடுங்க. ஓகே இந்த கருத்துக்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை பற்றி பேசுறதா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க உண்மை தான். சரியா சரி வேற வேற உங்களுக்கு வேற இதை பற்றி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? வேற ஏதாவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க. நானும் உங்களை அடுத்த மாதிரி ஒரு சில பேரை போய் சந்திச்சுக்கிறேன். ஒரு சில பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதை கேட்டு கண்மூடித்தனமா இப்பதான் கண்மூடித்தனமா தெரியுது. கண்மூடித்தனமா நானும் செஞ்சு வழிபாடு பண்ணிக்கல. ஆனா அதில் எனக்கு பாதிப்புகள் தான் ஏற்படுது. உயிர் போல காட்ட அளவுக்கு பாதிப்பு வச்சுக்கிறேன். குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரி ஒவ்வொரு சில இந்த மதத்தை சொல்லு நீங்க பக்கம் வைக்காது இதை செய் அவ்வளவுதான். ஒரே வார்த்தை பிரம்ம மட்டும் இதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அது இங்க வந்து சொல்லுவாங்க இந்த விஷயம் உட்காரு. அது ஏன் கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. குரு பாபா யாரும் சொன்னதில்லை. நான் எப்படி உட்காரக்கூடாது வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நீங்க இதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பொம்மை இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அதை படிச்ச பாதிப்புகள் தான் எனக்கு அனுபவத்தில் சொல்றேன். பெரிய குடும்ப குடும்பத்தையும் பாதிப்பு உடலாளர்களையும் பாதிப்பு மனசோட பாதிப்பு. அப்புறம் கிட்ட வந்து ஒரு முறையை முதல்ல கூட பொருள் பேசுறது தெரிய கிடைச்சது. நேரில் பார்க்கும்போது இன்னும் உங்களால் சின்னதாக எனக்கு சந்தேகப்பட்டேன். ஐயோ என்னாச்சு? ஐயா நான் கலராக இருக்காரு. இப்போ கலராக இருக்காரு. டிக்டாப்பாவா? போட்டு கலராக இருக்காரு. கதாநாயகி மாதிரி அவர் என்ன கலராக மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க கூட போய் அந்த கடல்ல நீராடி அந்த குடும்பம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து வரும்போது என்கிட்ட அத்தனையும் விலகி உங்களுடைய முழு சீரா வெளியே வந்தேன். கடல்ல வெளியே வரும்போது வெளியே வந்தேன். எப்போ ஒரு கிளாஸ் ஒரு சில காலத்துல சில வேலைகள் பசங்க டியூஷன் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகள் சரியா வகுப்புகளை நான் அப்படியே வீடியோ கால் வர ஆடியோ இருந்து போய் தான் இருக்கிறேன். இதுக்கே இவ்வளவு தெளிவு உங்களை நான் வந்து உண்மையா உங்க தங்கி இருந்து நேரில் பார்க்கறத எப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம் செய்ய கிடையாது. உண்மையா எனக்கு பாடசாலை இருந்து கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் இதாயிடுச்சு. அதனால இப்போ எனக்கு ஆசை பாடசாலை கூட்டி எல்லாத்தையும் ஒரு பாடசாலையை நடத்தணும். இதுக்கு முன்னாடி என் பாடசாலை தான் பார்த்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஐயா ஒரு விஷயம் இருக்குமையா அதுதான் நீங்க மந்திரம் படிக்கிறத விட இருக்கிற பிரச்சனை நீங்க கவனிச்சீங்கன்னா ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லையா இப்போ கெடுதி ஏன் உட்காரணும் தெரிஞ்சு வச்சா கெடுதி ஏன் தெரிஞ்சு வச்சா எதுக்காக கிடைக்கும் தெரிஞ்சு வச்சா மந்திரம் ஏன் படிக்கிறது என்ன போதும் தெரிஞ்சு வச்சா அதனுடைய எல்லாமே ஏ டு இசட் பின் டு பின் தெற்கு திசை உட்காந்தா என்ன காரணம் மேற்கு திசை உட்காந்தா என்ன காரணம் வடக்கு திசை உட்காந்தா என்ன காரணம் இதெல்லாம் எப்படி எதுவுமே தெரியாத ஒரு வடக்கு திசை உட்காந்து இப்போ வடக்கு திசை பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடும். இதோட தான் இந்த திசை நம்ம எந்த காலம்
இது வந்து நம்ம இது வரைக்கும் செஞ்சதா இங்கிலீஷ் மருத்துவ மாதிரி பண்ணிருந்தோம் ஐயா. இது உண்மையிலே நம்ம சித்த மருத்துவ மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டா மாத்திரை சாப்பிட்டா நோய் நல்லா ஏன் இருக்குன்னு எப்படி தெரியாது. ஆமா. ஆனா நீங்க கொடுத்த இதை எடுத்து இந்த விதத்துல கட் பண்ணி இப்படி சாப்பிடு இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நல்லது நடக்கும். அந்த மாதிரி அந்த வேகங்கள் இந்த திசை உட்காந்து இது நடக்கும். இது அப்படிங்கும்போது இதை உட்காந்து நம்ம இந்த ஒரு சில இது பண்றது எல்லாமே கற்றுக் போற மாதிரியே வளர்த்து தெரியும் ஐயா. அதான் உண்மை. இப்போ எதுவுமே தெரியல அவன் தெரியல. விநாயகர் மந்திரம் கொடுத்தாங்க சொன்னாங்க, விநாயகர் பற்றி தெரியல. ஆனால் விநாயகர் எப்படி வந்து எனக்கு கை காட்டி கொடுத்தாங்களா, துணி வச்சு பார்ப்பா, முருகை கை வச்சு பார்ப்பா, இது மட்டும் தெரிஞ்சு நமக்கு. அப்போ அது தெரிஞ்சு தான் நம்ம கும்பிடுறோம், விநாயகர் போனோம், அருள் எடுத்து போகணும்னு. ஆனால் இந்த மந்திரங்களையும் பூஜை பண்ணுற விளக்கங்களும் நம்ம என்னைக்கெல்லாம் தெரியாமல் இருக்கோமோ அப்போல்லாம் நம்ம சித்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு பழம் இருக்குங்க, கடமையை செய் பலன் தானாக வந்துவிடும். உங்கள் கடமை என்ன கற்றுக்கிறது, சித்தி ஆகுதோ ஆகுலையோ அது அப்புறம். இப்போ அதுக்கு என்ன வேதி இப்போ சித்தி இப்போ நாளைக்கு சித்தி அடிச்சுட்டு நம்ம கூட்டு போனால் இதெல்லாம் அடிப்படையில் வந்துமா? எனக்கு சித்தி அடிச்சா எனக்கு சித்தியே வேணாங்க இருக்கிறதெல்லாம் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. நான் கனவே வந்தாலும் சொல்ல மாட்டேன் போய். ஏன்னா சித்தி நீ ஆட்டத்துக்கு அது கற்றுட்டு அடிப்படையே தெரியும் ஆட்டு என்ன நடக்க வரப்போம். இதெல்லாம் வந்து எனக்கு விஷயங்கள். அதனால் இதை வந்து டெய்லி எதை வச்சா இவரார ஒன்று எப்போ வந்துச்சு அந்த ஒன்றுமே வரல கொண்டாடா. நல்லா சொல்லு கணக்கு சொல்லு நல்லா வந்து சொல்லு என்ன வரல வந்துருக்குங்க. ஆனால் வந்துருக்கும் தான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, அவர் வாயிலிருந்து உண்மையாக வராது. ஆனால் என் வாயிலிருந்து வர எல்லாமே உண்மை, பொய்யே சொல்ல மாட்டேன். இப்போ யூடியூப்ல தலையை தெரிக்கிட்டு நெஞ்சை தட்டி விரித்தனமா வந்து பாடுறா அப்படின்னு ஒரு சவாலாவுக்கு அடிச்சு இழுத்த பார்த்தீங்களா ஒரு வார்த்தை. ஜாலக்கண்ணா என்ன மாதிரி, மாந்திரினா என்ன மாதிரி இருக்கும், என் திமுரு மாதிரி இருக்கும் அடிப்பேன் பார்த்துருக்கீங்களா, பல வீடியோ இருக்கும். அடே அயம் ஜாலக்கா மாந்திரினா எப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நெஞ்சு தட்டி சவாலாக சொல்லுவேன். அப்போ உண்மையுமே அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு இப்போலாம் புரியும். எப்படா வந்து எல்லாம் சொல்லுவாங்க அவன் என்ன சீனா பேசுகிறான் ஸ்டைலாக பேசுகிறான் அப்படிமா சாத்தாண்ட கோட்டடி ஜாலக்கானா அப்படிமா. அப்போ அவங்களுக்கு தெரியாது என்ன சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ எதனால் ஐயா தலை தட்டி சொல்கிறாரு, எதனால் இவ்வளோ நெஞ்சு நிமித்தி இது பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே உண்மை. அப்போ உண்மை தெரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையை இந்த 4 திசையை வச்சு எவன்டான சண்டைக்கு போங்க, தாராளமாக சொல்ல போங்க. ஆனால் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றும் தெரியாது. அதனால் அந்த திசையில் உங்களுக்கு கட்ட முடியும். அந்த திசைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஆனால் இந்த திசை உங்களுக்கு வேலை செய்ய வேலை செய்யாது. புரியுங்களா? அந்த திசை உங்களுக்கான வேலை செய்யும். இப்போ தெரிஞ்சிட்டீங்க என்ன கொஞ்சம் ப்ராக்டிகல் அப்படியே நீங்கள் லைவ் கொண்டு இதெல்லாம் ஃபுல்லாக மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த திசை உங்களுக்கு வேலை செய்யும், ஆனால் அவங்க வேலை செய்யாது. அப்போ இந்த இடத்துல தான் தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். ஏன்னா நிறைய பேர் எப்படி கேட்டிங்கன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச வரைக்கும் போடுவான். ஆனால் தெரிஞ்சவங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நல்ல சிறப்பாக நல்லா இருக்கும். ஆனால் பயப்படாமல் நான் சண்டைக்கு போக சொல்லலை. ஆனால் சண்டைக்கு வருவோம் வர மாதிரி கூட நான் நேற்று ஒருத்தர் லைவ் போட பார்த்துட்டு ஒரு மனசாங்க எப்பயும் வந்து ஃபேஸ்புக்கில் திருப்பி கிடப்பான். நான் வந்து வீடியோ போட நேற்று பார்த்தேன். ஒரே நாள் எவ்வளோ பீஸ் ஓட்டலாமா எவ்வளோ கட்டலாமா, அதனால் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். சரியா? நமக்கு கிளாஸ் எடுத்து ஆள் இல்லைங்க. நம்ம யார் சொல்லுங்க யார் பர்சன் சொல்லுவோம். நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன், ஏதாவது எடுப்பேன், எவனோ வாய் விடுவான், அவனை வச்சு தான் நான் பார்ப்பேன். இதுதான் ஆன்லைன் காலம் நடந்துருக்குது. நான் சொல்லுவேன் ஜாக்கா உனக்கு என்ன மை தெரியுமா, எனக்கு உண்மை தெரியுது பரவாயில்ல வச்சு இருப்பேன். இப்படியே நான் நிறைய பேர் கிளாஸுக்கே நான் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் ஜாலக்கமாக பரிபூர்ணம் வேண்டிக்கிங்க. எவனோ ஒருத்தன் வாய் விடணும், எவனோ ஒருத்தன் கற்றுக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? கேட்குதா? ஆமாம் ஒரு வாய் விட்டுருக்கான், வீடியோ போட்டுருக்கான். அவன் என்ன தெரியும் பாரு ஒரே நாள் எவ்வளோ பேர் சொல்லி ஒரே நல்ல எவ்வளோ என்ன இல்லைன்னா என்ன சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நல்ல கற்று ஒரே நல்ல கட்டிலாம் ஒரே நல்ல கட்டிலாமா. அவன் எல்லாம் இப்படி பேசுறேன் நம்ம எப்படி அவன் பார்த்தாலே அவனை படம் இருக்கும் அவ்வளோ விரிவும். இவன் யாரா நீங்களாம் உண்மையிலே இனிமே இந்த மற்ற வீடியோ பார்த்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது காரணம் என்னன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அதனால யாரும் சண்டைக்கு போவீங்க, சண்டைக்கு வந்தால் விடாதீங்க. என்ன அந்த சோறு தண்ணி டீ பிஸ்கட் காஃபி பூஸ்ட் ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை உங்க பக்கத்தில் வச்சுங்க. நான் வந்துடுறேன் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஊரைய உலகைய மக்கள் அத்தனை பொதுமக்கள் மத்தியில் அவனை நம்ம வீடியோ ஷூட் பண்ணி நான் அவன் பேசுறதோ நீங்கள் பேசுங்க. உங்களால் முடியல நான் வளரேன், உங்களை பேச வைக்கிறது வேலை. அதனால் பேசுங்க தைரியமா பர்மிஷன் வாங்கி பேசுங்க. ஒன்று விளக்கம் கேளுங்க. இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் 20 நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எதை மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை பிடிச்சா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ விளக்கம் எடுத்துட்டு வரேன். நீங்களாம் வந்து இதெல்லாம் பயிற்சியில இருந்து படிக்கிறதுக்கு மற்ற வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டு அப்படின்னா நான் உங்க பாடம் நடத்துறதுல பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா தான் நான் எனக்கு நீங்க சேர்த்து வச்ச ஒரு சொத்து என்னன்னா நீங்க ஜெயிக்கணும், நீங்க பேசணும், நீங்க சாமியை பற்றி புரிஞ்சுக்கணும். தெளிவுரை கேட்கங்க, எதுக்கு தெளிவுரை கேட்கங்க. நிறைய பேர் கேட்டேங்க இந்த ருத்ராட்சம் என்னன்னு கேட்டேங்க. ஒருத்த கூட எனக்கு பதில் சொல்லவே இல்லை. நிறைய பேர் நான் கேட்டேன் இந்த ருத்ராட்சம் என்னப்பா, யாரோட அம்சம் கேட்டால் சிவனோட அம்சம் சொல்றான். ஆனால் கடைசி வரைக்கும் ருத்ராட்சம் சொல்லுவேன். எப்படி ருத்ராட்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதை வந்து கண் சிவனுடைய கண்ணு தண்ணி சிவனுடைய வேர்வை என்னமோ சொல்லு. சரி கண்ணு தண்ணி வேறியோ கம்பேர் பண்ணி காட்டு கொட்டி காட்டு போ. அப்ப அதை காட்ட காட்ட மாட்டேன். நாங்க எப்படி காட்டணும்? நேற்று வந்து வடக்கு திசைக்கு ஒரு ஆதாரபூர்வமா நான் பேசல. இந்த நிமிஷம் இப்போ போய் பாருங்க இப்படி இருக்கு நான் சொன்னேன். அப்ப உண்மையா அந்த திசைக்கு நான் ஆப்போசிட்டா இருந்தேன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க தானே என்ன அப்படி சொன்னீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப அந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா உண்மையை மட்டுமே சொல்லணும். அப்படிதான் நான் ஆசைப்படுவேன். இதை விட ஒரு தெரிவிக்க ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த காவி வேசி கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த எப்படி திசை பத்தி எப்படி விளக்கமோ அது போல காவி அற்புதமான விளக்கம். அந்த அதெல்லாம் கேட்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும். அதை பேச எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதை சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த ஜாலகமா கொடுத்துருக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். காவி இனிமே நாங்க காவி நடந்தபடி காவி கட்டுவீங்க வீட்டுல இருந்து தூக்கி ஏற்றி தர வாக்காளர் காவி கட்ட உண்மையிலே காவி கட்ட முடியும். ஏன்னா காவில அவ்வளவு புரிஞ்சு ஆமாயா நம்புறீங்களா? நான் கிளாஸ் எடுத்து நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியா, எனக்கு கண்டிப்பாக ஏன்னா நான் காவி பற்றிலாம் நல்லா நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் பாருங்க கையில் கட்டுவேன் போடுவேன் ஃபேண்டை போடுவேன் தேவைப்பட்ட வேஸ்ட் கட்டுவேன். அந்த வேஸ்ட் எப்படி கட்டுவேன் நீங்கள் எடுக்கிறீங்க நான் எடுக்கிறீங்க அப்படியா வேணாயா நீங்கள் இன்னும் காவி கொண்டு கொடுத்துருங்க நம்மளாம் மலாது வேணாம் வேணாம். ஏன்னா நீங்கள் அன்பா கொடுக்குற அந்த ஒரு குருஜா கொடுக்குற வேஸ்ட் கூட அதில் கூட தெரியாத கூட காவி வந்து கூட யோசிக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு காவி டேஞ்சர்னு பார்த்துங்க. நிறைய பேர் காவி அணிஞ்சோம்லாம் எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டில் இந்த கோயிலில் இந்த மாதிரி பொது ஆலய வழிபாட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதை தான் நான் பார்க்குறேன். நிறைய காவி அணிஞ்சோம்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கொண்டு வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். பார்ப்போம் ஜாலகமாக எந்த அளவுக்கு நம்ம வழி நடத்துதுன்னு பார்ப்போம். அதனால் பார்ப்போம். வணக்கம்.
ஐயா நீங்க சொன்னதுல இருந்து நான் காவி கட்டுறது இல்லைங்க ருத்ராட்சம் கைட்டீங்க காவியை சுத்தமா எடுத்து வச்சேன் பச்சை வச்சு தான் கட்டுறது பச்சை மஞ்சள் மட்டும் கட்டுறது அது 8 பேர் கொஞ்சம் சேர்ந்து இருக்கியா ஆமாய்யா ஆமா குழப்பம் பிச்சை மாதிரி பறவை மாதிரி போட்டு என்ன ஆகுது ஒரு 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 தெளிவான ஒரு எண்ணம் வர மாட்டேன் அதெல்லாம் நானும் ஒரு 30 நாளைக்கு மேல ஒரு மாசம் ஆகுங்க அதெல்லாம் உங்களுக்கு கூட மந்திரம் சொல்லிட்டு கூட நான் கழட்டி தான் வைக்க சொல்லிடுறேன் கழட்ட போட சொல்லவே இல்லையே ஆமா அதே நான் கழுத்துல வந்து அந்த குடும்பம் கட்டியிருந்தாரு அதுதான் அதுக்கு நான் கத்து பேசுவேன் எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னேன் ஐயா காவியா கடை சொன்னதுல நான் கட்டுறது இல்லையா அப்படின்ட்டாங்க நான் தெரிஞ்ச விடாதான் பரதேச போய் விசாரணை போய் மாணவர்கள் போய் போன் தான் நினைப்பீங்க அதாவது நீங்க கட்டாதீங்க அதுல இருந்து அவரு சொன்னதுல நான் கட்டுறது இல்லை அது நம்ம பயன்படுத்தலாம் அவங்க பயன்படுத்த சொன்னேன் அவங்க வாயில சொல்லிட்டாங்க என்ன சொன்னீங்க அதுல இருந்து நான் காவி கட்டுறது இப்போ பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய வகுப்பு நடத்துறவங்க சிவனடியார் சிவாச்சாரியார் குருகள் மதகுரு போதகர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷிங் நீட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க கீழே இருக்க மட்டும் வளர மாட்டாங்க அவங்க டவுன் பண்ணி வச்சுக்கோங்க இது காரணம் என்னன்னா அதுதான் சுயநலம் அதுதான் கழிவும் கடவுள் கல்லா இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கடவுள் தான் பேசுதுன்னு அதுட்டு உட்காந்து பாருங்க சச்சா அப்போ நம்ம மனசு எப்படிலாம் குழப்பி விடுவாங்க பாருங்க கடவுள் கல் தான் நமக்கு தெரியுது கலியுகத்தில் கடவுள் கல் ஆனால் அந்த கல் தான் நம்ம கடவுள் அதுதான் நம்ம பேசுது கடவுள் வந்து அபிஷேகம் பண்ண சொன்னிச்சு கடவுள் வந்து பால் வைக்க சொன்னிச்சு கடவுள் வந்து நெய்வேத்தி நம்ம படிக்கிறோம் கடவுள் சாப்பிடுவோம் என் பசங்க சாப்பிடுவோம் நம்ம பாரு சாப்பிடுவோம் எங்கள் தம்பி வந்து சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா ஆனால் அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுட்டு நடந்துருக்கும் அதுதான் பாயிண்ட் ஆனால் விளக்கம் இருக்குது நெய்வேத்தியம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா விளக்கம் இருக்குதான் அது புரியாமல் வரைக்கும் அது உங்களுக்கு புரியாது ருத்ராட்சத்தை அணியக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது எனக்கு இப்போ வேணா நீ இப்போ பொட்டில் தூங்கு போ இந்தா உனக்கு வேலை நடக்குதா ருத்ராட்சம் எடுக்கணும் மந்தம் சொல்லணும் உனக்கு நான் சீரனா இருக்கேன் என்ன அதோடு நிறுத்து உனக்கு புள்ளியாக்காத உன் பிள்ளை போட்டு முருகர் மணி விநாயகர் உழுக்குயா அவங்க பாதேசம் போக வச்சிருயா என்ன மட்டும் பாதேசம் போக வச்சா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு சிவன் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை சக்தி வேணும் தான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறேன் ஆனால் எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட வாழக்கூடிய பவர் கொடு அது தேவையான சக்தி கொடு எனக்கு ஆபத்து அவசர காலத்தை கூட்டு உனக்கு கூட்டு நீ வரக்கூடிய மெத்தட சொல்லி கொடு அதெல்லாம் விட்டு என்ன கூட திருவிழா கையில் எடுத்து போட போகிறேன் எங்கே போகிறேன் நான் அந்த இந்த மாதிரி திருவிழா எடுத்து யாசம் எடுக்கிற இந்த காவிமார்களுக்கெல்லாம் 5 ஆமைகள் இருக்குமா இருக்கா அவங்ககிட்ட இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப நுண்ணறிவாக நம்ம வந்து கொண்டு போகணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே சரியாக வரும் விளங்கும் இல்லைனா எனக்குலாம் நான் யோசிப்பாங்க நான் இப்போ போட போகிறேன் சாமிலாம் டீக்கிறேன் எங்கே பின்னாடி நம்ம இதெல்லாம் கூட்டு போகணும் அதே ஒரு பயமாக இருக்குதான் ஏன்னா வாழ்க்கையில் காவியம் நமக்கு காவியம் கோட்டையும் எடுக்கவே இல்லை அது எப்படி நம்ம போதர் ஆகிட்டோம் மத போதகர் ஆன்மீகத்துடைய வழிகாட்டி ஒரு குரு ஆசனம் கண்டிப்பாக தேவை வரும் தான் அப்படி இருந்தாலும் இப்போதையும் இல்லை அப்படின்னு தான் அதனால் பார்ப்போம் நல்ல முறையில் எல்லாத்துக்கும் வழி எடுத்துவோம் ஆனால் வந்து இன்னொரு விஷயத்தையா நீங்கள் தயவு செஞ்சு நேர்முகமும் மறைமுகமும் விட்டு யார்ட்டு சொல்லிடாதீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா கடைசியில் நான் கொடுத்த இவ்வளவுமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் காவியை வச்சுட்டா இந்த பிரச்சனை கட்டாத அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது பொதுவாக கட்டாத விட்டுருப்பா அப்படின்னு இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை அதாவது அவன் புரிஞ்சிக்க முடியாத இடத்துல அந்த வார்த்தை சொல்லணும் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா யாங்கிட்ட வந்து நீங்கள் தப்பிச்சலாம் அந்த பிரபஞ்சத்தை தப்பிக்க முடியாது கடைசியில் ஏதாவது சிக்கல் மாட்டும்போது அந்த சாபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடும் ஐயா வந்து சீனிவாஸ் ஐயா வந்து அந்த ஒரு பதிவை பற்றி இந்த அன்னதானத்தை பற்றி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு நீங்கள் நான் கவனிச்சேன் அப்போ தான் அந்த பதிவு வந்து நான் நடத்துறேன் நீங்கள் அன்னதானத்தை கொண்டு போய் நீங்கள் அதை பதிவு போட்டிங்க ஆனால் அன்னதானத்தை பற்றி நான் முழுமையாக விளக்கம் உங்களுக்கு தெரியல ஆனால் நான் சொன்னது அப்படி கரெக்டாக அச்சுப்படி ஆசிராம நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்போ தான் யோசிச்சு ஒரு முழு விளக்கம் கொடுத்துருந்தா இவர் வச்சு போகிறோம் அப்படின்னா ஆமான்னு தோணுச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு நீங்கள் போதிக்க உங்களுக்கு தகுதி இருக்குது போதிக்கலாம் ஆனால் அதுக்கு நேரடியாக போய்ப்பீங்க நான் சொல்லி கொடுத்து அப்படியே அடிக்கிறீங்க அரச மரத்தை பற்றி பதிவு போட்டுருக்கீங்க தவறு இல்லையா அரச மரத்தில் நீங்கள் மரத்தை சுற்றி வந்து கிடைக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லுங்க நான் கற்றுக்கிட்டு அன்றைக்கி எனக்கு கருத்து பட்டுச்சு ஓகே ஐயா வந்து தவறிட்டாரு நீங்கள் அந்த வாக்கு வந்து தவறுங்கன்னு தெரியுது எனக்கா அது வந்து சொல்லுங்கய்யா மரமும் சொல்லுங்கய்யா அரச மரத்தை சுற்றி வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு கடவுள் அனுகிரகம் ஏங்க நீங்கள் கடவுள் தானங்க நாங்கள் தாங்க ஆன்மீக ஆராய்ச்சி உள்ள பார்த்தா அப்படியே தெரியுது நீங்கள் உங்கள் மதபோதகர் மருந்து இருக்கீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் கடவுள் சுற்றி வாங்க அரச மரத்தை சுற்றி வாங்க நல்லது நடக்கும் காலையில் எழுந்துச்சு நீங்கள் மரத்தை நல்ல சுற்றி வாங்க ரொம்ப சுற்றுங்க ஒரு குடம் தண்ணி சுற்றி வாங்க அதுக்கு விநாயகர் அனுகிரகம் ஏன் அப்படி போச்சுட்டு போங்க உங்களுக்கு பாடத்தில் ஒரு படிக்க வராங்க நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க இப்போ நான் யூடியூப்ல எங்கே சொல்கிறேன் அரச மரத்தை சுற்றி ஆட்சி இருக்குன்னு எந்த சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் அரச சுற்றி வந்து என்ன பண்ண அதை சொல்லு அப்படி தான் கேட்பேன் விநாயகர் சுற்றி விநாயகர் சுற்றி என்ன காலத்தை அரச மரத்தை விநாயகர் வச்சாங்க யாரும் சொல்லுங்க அப்படி இப்படி தான் கேட்டுருப்பேன் என் கேள்வி அங்கே தான் இருக்கும் அரச மரத்தில் ஒரு அரசோட உயிர் இருக்குது தெரியுமா நான் என்ன சொல்லல ஆமாம் சொல்கிறேன் ஆமாம் நாங்கள் அதிபதி அரச மரமா அதெல்லாம் இல்லைங்க வரலாறு இருக்குங்க வரலாறு அனுபவம் இருக்குல்ல ஆமாம் சரி அதாவது இந்த மாதிரி அதை தான் சொல்லலை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் யாரும் கற்றுக்க அமைப்பு இருக்குது உங்களுக்கு தேடி வந்து உங்கள்கிட்ட ஒரு மாணவர் உட்காந்து அதை படிக்கும்போது நீங்கள் கற்றுக்குங்க ஒளிமுறையில் இந்த மாதிரி சத்தியம் பண்ணி கற்றுக்குங்க சத்தியமாக கற்றுத்தரப்பா என் குருநாதன் கற்றுக் கொடுத்துட்டே மனசார உங்களை கற்றுத்தரா நீ படி போ என் பேரை காப்பாற்று குருநாதன் பேரை காப்பாற்று இதை சொல்லாமல் சொல்லக்கூடாதா அந்த இடத்துல உண்மையாக இருக்குண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நேரடியாக சொல்லுங்கள் நேரடியாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்த வாக்கு சத்தியத்தை மீறிடுங்க அதனால் தவறு தான் தவறு மன்னிக்கப்படலாம் சரியா பார்க்கலாம் அடுத்த யார் மைக் அடுத்த யாரை பேசுங்க காவி கிளாஸ் அடுத்த வந்துடும் தெரியுது நீங்கள் ஒரு மணி காய் கேட்டீங்க ஆமாம் நீங்கள் அப்படியே கட்டுங்க நான் சொன்ன தூக்கி எறிஞ்சிருக்கேன் என்னமோ ஓட்டுங்க ஒரே நாள் கொடுக்க முடியாது எல்லாமே மறந்து போயிடும் எழுத முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தால ஏறும் புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தால ஏறும் ஒரே அடியாக வச்சு ஒன்றும் போக தெரியல ஒன்றும் வேலை எல்லாம் மறந்து போயிடும் வணக்கம்யா நமக்கு தெரியாத யோசிக்கணும் இனிமே அன்பளை இனிமே காவிரி கட்டுவீங்க பாருங்க பேச்சு போய் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் யார் கட்டுவாங்க
அதே வேண்டான்ற. ஆமாம் ஏங்க அது எவ்வளோ காருக்கு வெள்ளை வேஸ்ட் இப்போ ரொம்ப சிறப்பானது. சந்தன கலரு மஞ்சள் கலரு சந்தன கலரு இதெல்லாம் பண்ணிக்கலாம். புரியுது. இப்போ நாங்கள் என்ன பணத்தை கட்டி விடுறோம், நாங்களும் சாமி தாங்க வச்சுருவோம். ஒன்றும் இல்லையா சப்போஸ் ஐயா உடனே கொடுத்துலையா அதுதான் சரி. ஆமா நீங்க சரி சமயத்துக்கு பச்சை கலர் பயன்படுத்துங்க. சொல்றேன் ஒன்றும் இல்லையா நீங்க எப்பவுமே ரெகுலரா ஒரு கருப்பு கலர் கட்டி பாருங்க. பொதுமக்கள் மத்திய நீங்க கருப்பு கலர் கட்டுவீங்க. அது மாற மாட்டீங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் கருப்பு பிடிக்கும். ஒன்றும் கருப்பு கலர் சட்டை கருப்பு கலர் பனியில கருப்பு கலர் எத்தனை கடையில் தெரியுமா? எனக்கு இப்போ நீங்க கருப்பு பண்ணி யாரும் சரி எத்தனை மணி மனசு வாங்கிக்கும். ஒரே ஷார்ட்டா சொன்னா பிரபஞ்சத்துடைய பவரும் கருப்பு கலர் மண்டல அடிக்குது. மூணாவது சட்டம் மண்டல அடிக்குது. இதோட என்ன வேணும் எனக்கு? என்ன வேணும்? அடுத்த வாழ்க்கை நாசம் பண்ண நமக்கு என்ன? நாம வாழ்க்கை நாம வாழவே விட மாட்டோம். நம்ம ஏன் போய் பார்க்கணும்? நம்மளை பொறுத்த நம்ம எப்போ ஊற்றுவோம். அனைவர காலம் தின பிரகாரம் இந்த காலத்தை அடுத்த நமக்கு தேவையில்லை. கருப்பு அவனுக்கு ஆகாது நமக்கு ஆகாது. யார் சொன்னா கடவுள் செஞ்சா? நான் கலர் நடத்துவேன் கருப்பை பத்தி. கருப்பே ஆகாத மைய என்ன கலர்? மண்ணு கலரா? மைய என்ன மண்ணு கலரா? கருப்பு கலர். எல்லா கோயிலையும் எங்க போய் பார்த்தாலும் கடைசியா ரட்சை வச்சுக்கோங்க ரட்சிட்டுங்க தர்புக்குள்ள வந்து நெய்யில போட கறிக்கு நெய்யை நிறுத்தி கொஞ்சம் வைப்பான் சாமி கண் திறக்கிறதுக்கு. தெரியுமா? கடைசியா சாமி கண் திறக்க அந்த தர்புக்குள்ள கொண்டு மைய கொண்டு வைப்பான். கருப்பு என்ன ஆட்சி எவ்வளவு உச்சம் எவ்வளவு அதிகாரம். கருப்பு கலர் போட்டு வச்சு போய் நீங்க எவன் பேச்சு கேட்க முடியும்? உங்களை வழிநடத்தி ஹாப்பி நேச்சர் உங்க பேச்சு நீங்க அவ்வளவுதான். அது மட்டும் தான் எவன் பேச்சு கேட்காது. அது கேட்க முடியாது. திருப்பி கொடுங்க. அதான் நம்மளால மைய குடியில் அடிக்கலாம். மைத்திரம் மைய விற்கணும். கருப்பு விற்கிற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்கு? அதை சொல்லி பண்றதுல சரி அவங்க இது இருப்பான். பாருங்க அது லேட்டாக அமௌண்ட் வந்து பிரச்சனை நான் ரெடி பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வாங்க வீட்டுக்கு வந்துருங்க. வாங்கி போடுங்க. ஆமாம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வாங்கி போடுங்க. சரி 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 ரைட்டு சரி போயிட்டு வாங்க. வேறு சந்தேகங்கள் ஏதாவது இதை பற்றி எதாவது சொல்கிற மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் பயிற்சி கிடையாது. பேனா பேப்பர் ரெடியாக இருக்காங்க. ஐயா வேறு ஒரு ஆளை காணும் மூச்சு வச்சுருக்கான். செல்வராஜ் அமைதியாக இருக்காரு. கேட்டுறீங்களா? சரி சரி ரைட். எந்த உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல. அதுதான் கேட்டேன். நேரில் நீங்கள் திருப்பதி ராஜா வந்து கேட்டீங்க. நீங்கள் கேட்டது மாதிரி நடக்குதா? அதோட இது பண்ணுற அதிகமாக நடக்குதா? சரி நீங்கள் மேக்கப் பண்ணுங்க. திருப்பதி ராஜா நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் மேக்கப் பண்ணுங்க. திருப்பதி ராஜா எல்லாருக்கும் போனேன். 3 நாள் செய்யணும் 5 நாள் செய்யணும் 40 நாள் செய்யணும் நிறைய பேர் படிக்கிறீங்க. உள்ள நம்ம சொல்றீங்க. அதோட ஒரு வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டனால இதுமே மேனேஜர் விட்டு ஓடிட்டேன். அப்பப்ப கூட செலவு செலவு வந்து வந்து சொல்லுவாரு. வேணா அந்த பத்தி பேசுறீங்க விட்டுங்க அப்படின்றேன். இந்த காசு போக வந்து விட்டுருவோம். கடைசில உங்க சொல்லும்போது என்னதெல்லாம் வச்சு பண்ணி தான் பாப்பேன் அப்படின்னு யூடியூப்ல பாத்தீங்க. பாத்ததுக்கு யூடியூப் வந்து ஒன் டைம் போய் சாப்பிடுவோம். அதுல நான் வந்தேங்க. அதான் எதிர்பார்க்க கூட நல்ல பேர் வந்துட்டீங்க. அதான் ஒண்ணு நீங்க கூட ஒரு இது அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு படம் ஒரு விளம்பரம் என்ன படம் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படியா? ஒரே ஒண்ணு குடிச்ச டிஸ்ட்ரிபியூட் தரீங்க. 5 லட்சம் மையில ஃப்ரீயா தரீங்க. ஓ எத்தனை லட்சம்? 5 லட்சம் மைய ஃப்ரீயாங்க. அதுக்கு ஆமாங்க 5 லட்சம் மைய ஃப்ரீனா டேய் அப்பா. எல்லாமே ஃப்ரீயா. அதிச்சம் ஃப்ரீயா? எங்க அதிச்சம் எல்லாமே ஃப்ரீங்க. என்ன ஊரு இது? என்ன திண்டி வந்துட்டீங்க. திண்டி வந்துட்டியா? தெரியலையா யாருன்னு? அதுக்கு நான் ஒரு போய் வந்திருக்கேங்க. ஒரே சூப்பர். உங்களுக்கு பிடிச்சது இருக்கா? குடிச்சத வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. அதான் நேத்து வந்து சரியாங்க. நான் நிறைய பேர் பேசிங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தொடர்பு முடியல. ஒரு நாள் பேசல. அதுக்கு அப்புறம் அடுத்த தொடர்பு முடியாதீங்க. ஒரு நாள் என்ன பேசுவோம் வந்து டவுட் போவாங்க. நான் ரெகுலர் தொடர்பு இருக்கீங்க. ஆனா மட்டும் எங்களுக்கு வந்து காலை மாலை 20 மணி தொடர்பு இருக்கீங்க. அதான் பக்கத்துல இருந்து குரூப்ல படிக்கணும் இருப்பீங்க. பக்கத்துல படிக்கலாம் தெரியல. நம்ம கூட இந்த குரூப்ல வந்து படிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். இப்போ எனக்கு ஆசை தான். மாசம் எல்லாம் சந்திக்கணும் என்னால இருக்குதான். எனக்கு இடம் வசதி இல்லை. எனக்கு அதுதான் பிரச்சனையே. ஒரு இடம் நம்ம இடமா இருந்தால் இஷ்டத்துக்கு வாய்ப்பு கத்தலாம். வெளிப்படையாக சொல்லி தரலாம். ஒரு இடத்த ரூம் எடுத்து போய் வாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணி கேள்வி கேட்பாங்க. கோயிலில் போனால் அவங்களுக்கு தேவை கற்றுக்க மாதிரி வரும். அவன் ஏதாச்சும் நம்ம பிளாக் வரப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த கோயில் எடுத்து கொடுப்பான். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. பப்ளிக்கில் பொது இடத்த நம்ம பேச முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாலகமாக தான் கொஞ்சம் உதவி செய்யணும் பார்ப்போம். அதனால் அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும். பார்ப்போம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம பிரபஞ்சத்தில் ஒருவேளை நான் நினைக்கிறது பிரபஞ்சத்தில் நடக்குதா இல்லை பிரபஞ்சத்தில் நடக்க போகிறது எனக்கு உணர்த்துறாங்களா அப்படிங்கிறத தெரியாது. ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அதான் பொருள் சிறப்பாக பண்ணணும் ஒரு ஆசை எனக்கு இருக்க பண்ணுவோம். ஆமாம் அதனால் எப்படின்னா இப்போ நீங்கள் தேடி வரும்போதும் ஒரு மாதிரி ஆளை பார்த்துக்கும் ஒரு நேரம் பார்த்துக்கும் சரியாக வித்தது மாதிரி தெரியாது. எது யூடியூப்ல பேசுகிறாங்க அப்படி பார்க்கலாம் தோணும். ஆனால் அவங்ககிட்ட விஷயங்கள் வெளியே வர தான் தெரியும். இது எப்போ இருக்குது வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கு. சரியா சரி சொல்லுங்க. என்னையா ஓமந்தூரா? அவன் பாருங்க ஒன்றுமே இல்லை. கிளாஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பெரிய இடம் வாங்கி ஆசம் கட்டி கோயில் கட்டி ஓகோன்னு வளர்ந்துறான்.
ஆனால் இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணனா வரணும் யா நீங்கள் எல்லாம் உங்கள் வித்தையை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களை உங்கள் சர்க்கிளை நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாவது நான் பண்ணணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு உங்கள் சர்க்கிளில் ஒரு ஆளுங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி இப்படிலாம் நம்ம பண்ண மாதிரி தான் நான் டெவலப் பண்ண முடியும். நான் எனக்கு சார்ந்த ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ எனக்கு 10 லட்சம் இடத்துல ஷெட் போட்டுருவேன், போட்ட முடியும், கண்டிப்பாக போட முடியும், போட முடியாமல் கிடையாது. ஷெட் போட்டுடலாம். அப்போ ஷெட்டு போட்டோன்னா மாசத்துல ஒரு நாள் யாராக இருந்தால் சரி நைட்டே பஸ் ஏறி வந்துடணும். விடிய காலம் வந்து நம்ம இடத்துல தூங்கணும் இல்லையா? மதியம் நாளைக்கு அமாவாசையா நீங்கள் மதியமே கிளம்பி வந்துடணும். வந்து நம்ம இடத்துல வந்து அழகாக நீட்டாக வந்து ஒரு தூக்கம் போட்டு காலையில் எழுந்துச்சு எல்லாரும் எழுந்துச்சு நம்ம எப்படி மைக் ப்ரேயர் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லாம் எழுந்துச்சு 3 மணிக்கு எல்லாம் எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக போய் 4 மணிக்கு போய் உட்காரோம். எல்லாரும் மந்திரம் சொல்லணும். ஒரே கோர்ஸ் எல்லாரும் மந்திரம் சொல்கிறோம். எல்லாம் மந்திரம் சொல்லும்போது அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வரப்போ அந்த 6 மணி வரையும் மந்திரம் சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்கு ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு உடம்பு டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 2 மணி எடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு அப்புறமேட்டு உட்காந்து காலையே மைய அரைக்கிறது, மருந்து அரைக்கிறது, எந்திரங்கள் எழுதி பழகிறது, மந்திரத்துடைய விஷயங்களை நம்ம எப்படி ஒவ்வொரு மந்திரத்தை போட்டு எப்படி பிரித்து எழுதி காட்டுறது போர்டில் நடத்தி கிளாஸ் நடத்துவேன். ஏன்னா அப்போ புரியும். போர்டில் போட்டு இதெல்லாம் அந்த மந்திரத்தை எங்கெல்லாம் போட்டு சேர்த்தா என்ன நடக்கும், எதை போட்டால் எங்கே அது பிரியை ஏற்படுத்தும், வசதி ஏற்படுத்தும், வசி மந்திரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மந்திரத்தில் போட்டு மந்திரத்தை உயிரெழுத்து மையெழுத்து எப்படி இருக்கும், நெல் எப்படி இருக்கும், துணை மந்திரம் எப்படி வரும், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நடத்தணும் அப்படி எனக்கு நிறைய ஆசை தான். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு சக்தி வேணும், தேவையான ஆசை போடணும். ஒரு பழம் சொல்லுவாங்களா, விஷயம் கொண்டு ஒன்றும் 10 சம்பளம் ஒன்றுமே ஏமாற்றி போடணும். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னோடியாக நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது ஜாயின் பண்ணி இப்போ ஒன்றுமே இருக்காது நல்லா கண்ணு தெரிஞ்சு ரூபாய் தெரியும் பணம் கட்டி ஏமாந்துருவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில விஷயம் உண்மை நீங்கள் எப்போ கற்றுக்கலாம் உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்ம ஏரியாவில் நம்ம நல்லா கற்றுக்கலாம், நம்ம யாரையும் வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது ஒரு எண்ணம் இருக்கும் தான். ஸோ அதுவும் வாசம் நம்ம மனுஷன் தானங்க. நம்ம ஊரில் நல்லா கற்றுட்டு நம்ம நல்லா தொழில் பண்ணணும், நம்ம நல்லா வந்தால் நம்ம ஐயா கொடுக்கலாம், அவன் கொடுத்தா நம்ம அதிகம் கொடுக்கலாம், நம்ம தேவை சொல்ல கொடுக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் கோட்பாடும் இருக்கும் தான். அது நான் தப்பு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் ஒரு இடத்துல ஸ்டடியாக உட்காந்தா என்ன இதை வச்சு இன்னும் நம்ம 100 மாணவர்கள் 1000 மாணவர்களை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கிற ஒன்றும் நம்ம டீமில் சென்னையில் இருக்கீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, அது பெரம்பலூர், திண்டிவனம், கோயம்புத்தூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, அது தருமபுரி இருக்காரு, அப்புறம் பார்த்தா ஆந்திராவில் இருக்க அப்படியே பாருங்கள் திருவள்ளூரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஊரில் வந்து நம்ம ஒன்றா சேரும். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய நமக்கு இந்த 10 பேர்லையும் 10 ஊரில் ஒன்றா சேரணும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிடும். நீங்கள் மற்ற ஆளுங்க படிச்சிங்கன்னா புக்கு பண்ணால் அப்போ நம்ம மறந்துடும். அவ்வளோதானே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தினசரி நம்ம சந்திக்கிறோம். உண்மையுமே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் நீங்கள் சந்திக்கும் போது ஒரு விஷயங்கள் ஐயா எப்படி நல்லா இருக்கு பரவாயில்ல ஒரு மாதிரி ஒரு பவியம் ஒரு பவித்திரம் ஏற்படும் அவங்ககிட்ட நமக்கு ஏற்படும். ஐயா வாங்க எப்படி நல்லா இருக்கா இவங்க கிளாஸ் படிக்க வந்திருக்காங்க அவங்க இடத்த சொல்ல ஒரு பெருமைக்கு விஷயமா இருக்கும். சும்மா அதே மாதிரி மற்ற கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்காது. எதை போனோமா சோறு போனாங்க தண்ணி போட்டாங்க குடிச்சுமா பஸ்ஸே வீட்டுக்கு வந்துருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில் நாங்கள் கிளாஸ் நடத்துவோம், நாளைக்கு சாயந்தரம் வீட்டில் இருப்போம், அடுத்த நாள் காலையில் நாங்கள் பூஜை பண்ணிருப்போம், அடுத்த நைட்டில் கிளம்பி வந்துடும். ஸோ ஒரு மேஜிக் மாதிரி இங்கே வரது போகிறது தெரியாது. அப்படிலாம் கண்டிப்பாக நம்ம சந்திக்கிறது நேரம் இருக்கையா கட்டாயம் சந்திப்போம். என்கிட்ட விஷயம்லாம் வந்து எழுதி வச்சு சொல்லணுங்கிறது இல்லை, மாசம் இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரியில் கண்ணையா வந்து எந்த எழுதி சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் திருவள்ளூர் சொல்லி கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் எந்த வித்தையை வந்து பெண்டிங் வைக்க மாட்டோம், வைக்கவும் கூடாது. எல்லாமே நம்ம சிறப்பாக பண்ணணும். டைம் ஆச்சியா மணி 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். பயிற்சி இருந்தாலும் 1.5 நேரம் ஓடுது, பயிற்சி இல்லைனா 1.5 நேரம் ஓடுது. முடியல. சரியா சரி வேலை வச்சுட்டுங்களா இல்லையா ஞாபகம் பற்றி தெரியும் ஒரு சில பேர்லாம் புரியுது சந்தோஷம். சரியா சரி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் மேலே வரும்போது எல்லா ஊருக்கும் படை எடுப்போம். நல்லது நடக்கும். சரியா மணி ஆச்சு, நான் போய் டீ காஃபி குடிக்கிறேன். சரி நான் கிளம்பிட்டீங்களா பாருங்கள், சென்னைக்கு வந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா ஓகே நல்லதுயா.